மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் வருத்தத்துடன் ஒரு கருத்தை வெளியிட விரும்புகிறேன். மிகுந்த ஜனநாயக உணர்வோடும் அன்போடும் சபை கண்ணியத்தை மீறாமல் அனைவருக்கும் வாய்ப்பளித்து இந்த சபையை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றால் என்ற அளவுக்கு நடத்த வேண்டும் என்று விரும்பிதான் இறைவன் அருளால் நம்முடைய முதலமைச்சர் அளித்த இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்படித்தான் இதுகாரம் நடந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக நான் பார்க்கிறேன், சில உறுப்பினர்கள், நான் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த உறுப்பினர் நான் குறிப்பிட மாட்டேன், பின்னாலே இருக்கின்றவர்கள் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இருபுறமும் மேலே ஏறி வந்து எல்லைகளை தாண்டி இருக்கைகளை தாண்டி வந்து தாவி குதிப்பதும் கையை நீட்டிக்கொண்டு ஓடி வருவதும் தகாத வார்த்தைகளாலே காதுகள் கேட்கக்கூடாது, இந்த அவையில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் வார்த்தைகளை வீசிக்கொள்வதும் மிகுந்த மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்தி, பார்க்கின்ற மக்களும் இதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது. என்ற நேரடி ஒளிபரப்பு போய்கொண்டே இருக்கிறது. இதில் சாதாரணமாக மிக அமைதியாக இருந்த, நான் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு உறுப்பினர் கூட இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அந்த உறுப்பினர் கூட இன்றைக்கு முதல் வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தது. நான் நினைத்தேன், இவர் கூட இப்படி பேசுவாரா என்று நினைத்தேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தால் அதே வார்த்தையில் திருப்பி வார்த்தை வருகிறது. முன்னாலே வராதீர்கள் என்று சொன்ன பிறகு நம்முடைய உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் இருக்கை விட்டு எழுந்து வந்து இன்னும் அந்த எல்லையை தாண்டுவாரோ என்ற கவலையில் நான் ஆழ்ந்து கொண்டு இருக்கிற அளவுக்கு வருகிறார். நான் எதை சாதிக்கப் போகிறோம், இது எதை நோக்கி இது போய்கொண்டிருக்குது, எண்ணத்தையும் உங்கள் உள்ளே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முறையல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் இந்த அவையை விட்டு இந்த பேரவைத் தலைவர் அனுப்பினார் என்கின்ற அந்த வருத்தத்திற்குரிய செய்கைக்கு நான் ஆட்பட்டு விடக்கூடாதே என்று கவலையில் சொல்கிறேன். யாரையும் வெளியேற்றுவது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி வெளியேற்றப்படுவதை நியாயப்படுத்தி பேச வேண்டிய நிலைமை எனக்கு உருவாக்கக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சபையினுடைய மாண்பும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் மற்ற சக உறுப்பினர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், இதையும் கட்டுப்பாடு இல்லாமல் போக அனுமதித்தால் அப்புறம் இந்த அவையை யார் தான் கட்டுப்படுத்துவது என்ற கவலை எனக்கு வந்திருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அவை மரபையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, எதிர்கட்சிக்கு இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் தண்டவாளத்திலே ஒரு தண்டவாளம் தேவை, ரெண்டு தண்டவாளம் இருந்தால்தான் ரயில் வண்டி வேகமாக ஓட முடியும் என்ற அந்த முதுமொழிக்கு ஏற்பத்தான் இந்த அவையை நடத்த 2 பேரும் ஒத்துழைப்பு வேண்டும். ஆளுங்கட்சியினுடைய ஒத்துழைப்பு வேண்டும், எதிர்கட்சி ஒத்துழைப்பு வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். என்ன என்றால், குறிப்பாக பொதுவாக சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். இங்கேயும் அங்கேயும் சொல்லுகின்றார்கள். அதில் காலையில் கூட ஒரு சம்பவம் நடந்து உங்களுக்கு தெரியும். மாண்பு உறுப்பினர், மதுரை உறுப்பினர் பேசினார். ஆதாரம் இருக்கிறதா என்று நான் பார்த்தேன். ஆதாரம் இருந்தது. ஆதாரம் இருந்தால் கூட நான் என்ன சொன்னேன் என்றால், இதை வெளியிட்டு அதை நான் வளர்க்க விரும்பவில்லை, மக்கள் நலனுக்காகவும் அவை கண்ணியத்திற்காகவும் அதை நான் வெளியிட விரும்பவில்லை என்று நான் சொன்னேன். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கிருந்து வெளியே போகிற செய்திகள், இந்த நாட்டுக்கு நாம் என்ன நன்னுரைகளை தருகிறோம், என்ன ஆலோசனைகளை தருகிறோம், என்ன திட்டங்களை தருகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்கு என்ன பயனை இந்த அவை தரப்போகிறது என்பதை தவிர என் சிந்தனை வேறு எதிலும் ஓடவில்லை. இப்போது அமர்ந்த உடனே நான் சொன்னேன், நீர்வளத்துறை அமைச்சரை நான் பாராட்டினேன். அதே போன்று யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் இந்த அவையில் நான் பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். 2 அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார் போன வாரம், எல்லா சட்டமன்ற ஆளுங்கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிக்கும் நான் சொல்லுகிறேன், உங்கள் தொகுதியில் உள்ள பில்டிங் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் என் கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். என் அதிகாரிகள் இங்கே அறையிலே உட்கார்ந்திருப்பார்கள். நான் 2 நாள் நீட்டி தருமாறு பக்கத்தில் இருக்க உறுப்பினர் கேட்டால், நான் கவனத்துக்கு கொண்டு வந்தேன். திங்கட்கிழமை வரை நீட்டித்து தாருங்கள் என்று கேட்ட, இல்லை செவ்வாய்க்கிழமை வரை நீட்டித்து தருகிறேன். எல்லா அதிகாரிகளும் உட்கார்ந்திருப்பார்கள். கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களும் உங்கள் தொகுதியில் இருக்கிற பில்டிங் சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். எங்கெங்கே ரெட் லேபிள் ஒட்ட வேண்டும், எங்கெங்கே க்ரீன் லேபிள் ஒட்ட வேண்டும், ஆரஞ்சு எங்கே ஒட்ட வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்து உடனே பணியாற்றுவோம் வாருங்கள். இந்த புதிய அணுகுமுறை இதுவரை சட்டமன்ற வரலாற்றில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. எல்லோரையும் அழைத்து கேட்பதும், சாதாரணமாக என்ன செய்வார்கள் என்றால், ஆளுங்கட்சி அமைச்சரிடம் மற்ற எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் அமைதியாக சென்று ஒரு மனுவை கொடுத்து விட்டு வந்து என் தொகுதி பாருங்கன்னா இதை கேளுங்க என்று கேட்பதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன்.
அவையிலே வைத்து எல்லா உறுப்பினரும் குறையை தாருங்கள், குறையை தீர்த்து வைப்பதற்கு முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையும், அதேபோல் நீர்வளத்துறை அமைச்சர் இந்த காலையில் தான் வந்து பதில் கேள்வி கேட்டால் உடனே வந்து அவர் ரெஸ்பான்சிபிள் ஈஸி என்று நான் ரொம்ப வியந்து கொண்டு உட்கார்ந்தேன். ஏனென்றால் உடனே அது வந்து பதில் கேட்டு விட்டார், உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் வந்து இங்கே அமர்ந்து பதில் சொன்ன விதமும் இப்போ என்ன சொன்னார் என்றால், உங்கள் தொகுதியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உடனே தீர்க்கிறேன் என்று ஆளுங்கட்சிக்கு மட்டும் சொல்லவில்லை, இருக்கின்ற எல்லா உறுப்பினருக்கும் சொல்லுகிற இந்த முறை அதை அவையிலே அறிவிப்பது இதுதான் முதல் முறை என்ற வரலாற்று என்று நான் கருதுகின்றேன். இப்படி ஆக்கப்பூர்வமாக ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும், கொஞ்சம் இருங்க ஆசின் சார் அப்புறம் சொல்லித்தரலாம். இப்படி ஆக்கப்பூர்வமாக போய்கொண்டிருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அன்போடு ஆளும் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், அவையில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை முதலில் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுகிற போது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய சங்கடமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இனி வருங்காலத்திலாவது அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். இனிமேல் நான் சொல்கிறேன், இருப்பிடத்தை தாண்டி வெளியே வருகின்ற எந்த உறுப்பினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். அதே போன்று உட்கார்ந்தபடியே ஏசுகின்ற கூசுகின்ற வார்த்தைகளை யார் பேசியிருந்தால் நான் அனுமதிக்க முடியாது. அதற்காக நீங்கள்லாம் வெகுண்டு எழ தேவையில்லை. அவர்களுடைய எந்த நாகரிகமான பேச்சை யார் பேசுகின்றால், எந்த வார்த்தையை தெரித்து வெளியே வந்தது என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக நீங்கள் வந்து பதிலுக்கு பதில் மோத வேண்டும், எதிர் சவால் விட வேண்டும். ஏன்னா ஆளும் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் யூ ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி தேன் தி அப்போசிஷன் பார்ட்டிஸ். சார், நாமே பாதுகாத்துக் கொள்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் நம்முடைய உறுப்பினரும் அந்த மாண்பிற்குரிய அந்த பணிகளை நீங்கள் தொடர வேண்டும். அதே போன்று இந்த பக்கத்தில் இருக்கின்ற நான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து அவருடைய பணியை அவர் செம்மையாக நிறைவேற்றி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய எதிர்க்கட்சி கொறடா அவர் தான் அடிக்கடி கூப்பிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் என்று நான் சொல்லுகின்றேன். ஆக அந்தந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களை எல்லை தாண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அந்த கடமையை அனைவரும் செய்வீர்கள் என்று நம்பி விவாதத்தை தொடர்ந்து நான் அனுமதிக்கின்றேன். விவாதத்தில் அம்பேத்குமார் அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே